ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபௌசிஸ் டைரி. இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாக பருப்பு வடை வீட்டிலே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 வரமிளகா, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை கொரப்பாக எடுத்து அரைச்சிக்கலாம். நான் மார்னிங்கே 1 கப் கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது சேர்த்து இந்த கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு கிரைண்ட் கொடுத்து அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இதோட சின்னதாக சாப் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, இதோட நான் எடுத்து வச்ச அந்த 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு இது எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணேன். எனக்கு ஸ்பூனில் சரியாக மிக்ஸ் பண்ண வராதனால நான் கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்களுமே ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணாதீங்க, ஒன்று கோட் ஆகாது. நீங்கள் கையிலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எல்லாம் மர்ஜாக ஒன்றா கோட் ஆகி உங்களுக்கு பருப்பு வடை செய்கிறதுக்கு தயாராக இருக்கும். ஸோ நம்ம இப்போ பருப்பு வடை செய்கிறதுக்கு அந்த மிக்சர் தயாராக இருக்குது. இப்போது நான் இதை பொரிக்கிறதுக்கு நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஸோ வழக்கம் போல் வடை தட்டி நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் பேலன்ஸ். நார்மலாக வடையை தட்டி போட்டுட்டு ஒரு பேட்சாக தனித்தனியாக போட்டு நான் உங்களுக்கு இங்கே சிங்கிள் பேட்ச் போட்டது மட்டும்தான் காட்டியிருக்கேன். சிங்கிள் பேட்சில் 5 to 6 வடை நீங்கள் போட்டு எடுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்சமாக. ஸோ நம்ம பருப்பு வடை இப்போது சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அடுத்து நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறது சாப்பிடவே மாட்டாங்க, உங்களை வீட்டில் தான் செஞ்சு கொடுக்க சொல்லி அடம் பிடிப்பாங்க. பருப்பு உடம்புக்கு ஹெல்த்திங்கிறதுனால நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தா அது இன்னும் ஹெல்த்தி தான். ஸோ நீங்கள் பயப்படாமல் இந்த பருப்பு வடையை வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது போல் வேறு ரெசிபீஸோட வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.